நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தமிழகத்தின் கலாச்சாரத்தை பாதுகாக்க இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். அப்போது பேசிய அவர், ஒரு காலத்தில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பங்காற்றிய அதிமுக தற்போது ஊழல் புகார்களால் பாஜக மற்றும் RSS அமைப்புகளுக்கு அடிபணிந்து ஒரு வெற்றுக்கூடாக மாறிவிட்டதாக கடுமையாக விமர்சித்தார். தமிழகத்தின் மொழி மற்றும் பண்பாட்டை நேரடியாக தாக்க முடியாத பாஜக அதிமுகவை ஒரு முகமூடியாக பயன்படுத்தி தமிழகத்திற்குள் ஊடுருவ முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். மத்திய அரசின் ஒரே தேசம் ஒரே மொழி கொள்கை மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும் செயல் என குறிப்பிட்ட ராகுல் காந்தி, தொகுதி மறுவரையறை மூலம் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை குறைக்க நடக்கும் சதியை முறியடிப்போம் என்றார். காமராஜர் அமைத்த வளர்ச்சி பாதையையும் திமுக அரசின் காலை உணவு திட்டம் போன்ற சமூக நீதி திட்டங்களையும் பாஜக வெறுப்பதாக சாடினார். மேலும் தமிழினத்தின் வரலாற்றை காக்க உங்கள் சகோதரனாக என்றும் துணை நிற்பேன் என உருக்கமாக பேசினார். வீட்டோட மாப்பிள்ளை தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.